ஹாய் கைஸ், வாங்க மக்களே. இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனல் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆர்ஆர்பி ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்னென்னு டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. ரெக்ரூட்மெண்ட் ஃபார் வேரியஸ் போஸ்ட் இந்த மினிஸ்ட்ரியல் அண்டு ஐசோலேட் கேட்டகரியில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான டேட் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னாக்கா 7/1/2025 6/2/2025 கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கணும் நம்ம. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இதுக்கு இம்பார்ட்டன்ட் இந்த எக்ஸாமுக்கான ப்ராசஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் லைக் மொபைல் ஃபோன்ஸ், ப்ளூடூத், பென்ட்ரைவ், லேப்டாப், கால்குலேட்டர் போன்ற அதாவது இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் டிவைசஸ், பென்னு, பென்சில், வாலெட், பர்சஸ், ஷூஸ், பெல்ட்டு, மெட்டலிக் வேர்ஸ் இன்க்ளூடிங் ஆர்கன் சொல்லுறது அதெல்லாம் வந்து நாட் அலோடுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது தம்பி நம்ம வந்து அப்ளை பண்ணிட்டு இதுக்கு எக்ஸாம் போகிறோம்னாக்கா நம்ம வந்து எடுத்துகிட்டு போகக்கூடாது, அலோடு கிடையாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் ஆஃப் எக்ஸாமினேஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது சிபிடி கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்லேஷன் டெஸ்ட்டு, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட்டு, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டீச்சிங் ஸ்கில் டெஸ்ட். அதாவது ஒரு 4 டெஸ்ட்டு வைக்கிறாங்க. ஸோ அது வச்சதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து எல்லாமே ப்ரொசீட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து இந்த வேலையில் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கால் லெட்டர். கேண்டிடேட் வில் ஹேவ் டு டவுன்லோட் த சிட்டி இன்டிமேஷன் கால் லெட்டர். ட்ராவல் அத்தாரிட்டி வில் ஃப்ரம் த லிங்க்ஸ் ப்ரொவைடர் அஃபிஷியல். அதான் அந்த ஆர்ஆர்பி அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து உங்களுக்கு கால் லெட்டர் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது தமிழ் நம்ம வந்து அப்ளை பண்ணி அதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்னென்ன டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னாக்கா B1, C1, C2 கொடுத்துருக்காங்க. ஸோ ஜென்ரல் ஃபிட்னஸ் வந்து ஃபிசிக்கல் ஃபிட் இந்த ஆல் ரெஸ்பெக்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம டீட்டெயிலாக வந்து அதாவது பார்வை, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்பீச்சிங்னஸ்ஸு, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வீவ்னஸ்ஸு, விஷுவல் செக்கிங் இதெல்லாம் வந்து பார்த்துட்டு தான் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. அதாவது டிஸ்டன்ஸ் விஷன் பார்க்கணும் கம்பல்சரி. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பார்த்தோம். நமக்கு பார்த்தீங்கன்னா கம்பல்சரி கிளாஸ் இருக்கக்கூடாதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க, ஸ்பெக்ஸ் போட்டக்கூடாது மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அது எப்படின்னு பார்த்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ இது தகுதி இருக்குங்க, அப்ளை பண்ணிக்கலாம் நம்ம அதுக்கு. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வயது வரம்புலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அது தமிழ் பார்த்து அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. என்ன பார்த்தீங்கன்னா ஆல் டிகிரி வந்து பண்ணலாம். அதாவது கேண்டிடேட் ஷுட் ஹேவ் எஸ்கியூட் மினிமம் எஜுகேஷன் டெக்னிக்கல் ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் இண்டிகேட்டர் போஸ்ட் வந்து அனெக்ஸ்ட் ஏன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து ரெக்கக்னைஸ்டு போர்டு யூனிவர்சிட்டி இன்ஸ்டியூட் அத்தாரிட்டியும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது ரெக்கக்னைஸ் இருக்க காலேஜில் வந்து நீங்கள் எனி டிகிரி முடிச்சிருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் ஃபீ கொடுத்துருக்காங்க. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னாக்கா 500 ரூபா கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம் சம்திங் முடிச்சுட்டு நீங்கள் சப்போஸ் நீங்கள் செலக்ட் ஆகலான்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்து ஃபோன் வந்து ரீஃபண்ட் பண்ணிடுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது சிபிடி ஃபஸ்ட்டு எக்ஸாம் வந்து நீங்கள் அட்டன் பண்ணிவிட்டு சம்திங் செலக்ட் ஆகலைன்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 400 ரூபா வந்து ரீஃபண்ட் பண்ணிடுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எக்ஸாமினேஷன் ஃபீஸ்னாவோ 500 ரூபா தான். அந்த சிபிடி எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து நீங்கள் செலக்ட் ஆகினீங்கனாக்கா அந்த அமௌண்ட் கொடுக்க மாட்டாங்க. செலக்ட் சம்திங் ஆகலைன்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 400 ரூபாய் ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிடபிள்யூடி ஃபீமேல் டிரான்ஸ்ஜெண்டர் எக்ஸ் சர்வீஸ்மேன், அடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி மைனாரிட்டி கம்யூனிட்டி, இடபிள்யூ அதாவது எக்கனாமிக்கல் பேக்வேர்ட் கிளாஸில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா 250 ரூபா சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு நம்ம பார்த்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இது இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா அவங்க அமௌண்ட் பே பண்ணுற 250 ரூபாயும் வந்து சம்திங் சிபிடி எக்ஸாமில் செலக்ட் ஆகலை அப்படின்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா அந்த அமௌண்ட் ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க அக்கௌண்ட்டுக்கு. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அமௌண்ட் பே பண்ணுறதுனா ஆன்லைன் பார்த்தா தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுமாதிரி பார்த்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்ன சப்ஜெக்ட்னு பார்த்தீங்கன்னாக்கா ப்ரொஃபஷ்னல் எபிலிட்டி, ஜென்ரல் அவேர்னஸ், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங், மேத்தமேட்டிக்ஸ் அண்ட் ஜென்ரல் சயின்ஸ். அதாவது ப்ரொஃபஷ்னல் அபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா 50 மார்க்கு 50 கொஷின் தான் கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் அவேர்னஸ் பார்த்தீங்கன்னா 15 கொஷின் கொடுத்துருக்காங்க. இன்டெலிஜென்டல் அண்ட் ரீசனிங் பார்த்தீங்கன்னா 15 மார்க் கொடுத்துருக்காங்க. மேத்தமெட்டிக்ஸ் 10 மார்க் கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் சயின்ஸ் 10 மார்க், மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா 100 மார்க் கொடுத்துருக்காங்க.
ஸோ அதுக்கு தகுந்த நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிறோம் நம்ம, ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த 3 டெஸ்ட்டு சொன்னால் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டில் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் டெஸ்ட்டு, ப்ரொஃபஷனல் டெஸ்ட்டு, அதுலேயே வந்து டீச்சிங் அண்ட் ஸ்கில் டெஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 3 டெஸ்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தா கம்பல்சரி வச்சு தான் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு சிபிடி வைப்பாங்க. சிபிடி வச்சு ரிசல்ட் ஆனதுக்கப்புறம் தான் வந்து அதில் ட்ரான்ஸ்ஃபர் டெஸ்ட்டு, பர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட்டு, ஸ்கில்லிங் டெஸ்ட் எல்லாமே வச்சு உங்களுக்கு வந்து அப்ளிகேபிள் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு எல்லாமே நடக்கும். டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் சேம் அதே தான். அந்த 3 டெஸ்ட்டு வச்சதுக்கப்புறம் தான் அதோடைய கேண்டிடேட் வந்து உங்களுக்கு அப்ரூவல் பட்சம் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் தான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுவாங்க உங்களுக்கு, ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தா ஹவு டு அப்ளை கொடுத்துருக்காங்க. நீங்கள் கம்பல்சரி வெப்சைட்லாம் போய் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு அஃபிஷியல் வெப்சைட்டு கொடுத்துருக்காங்க. அது வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் உங்களுக்கு நான். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்னை வெப்சைட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. வேறு எதுவும் வெப்சைட் உங்களுக்கு அஃபிஷியல் கிடையாது. ஸோ அந்த அஃபிஷியல் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நெக்ஸ்ட் போகிற வீடியோ உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கும். ஓகே, நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.